தொழிற்சாலை மற்றும் கிடங்குகளுக்கு தேவையான உலகத்தரத்திலான பஃப் கிளேடிங் அண்ட் ரூஃபிங் ஆர்டர்களுக்கு பைனியர் கோல்ட் ஸ்டோர் அண்ட் கிளேடிங் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு 9500126500. டிஜிட்டல் அரெஸ்ட் என்று வந்த புகாரை விசாரிக்க சென்றபோது NCRP போர்ட்டலில் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் ரூபாய் 66.11 கோடிக்கான புகார்கள் பதியப்பட்டிருப்பது கண்டு அதிர்ச்சியடைந்த புதுச்சேரி சைபர் கிரைம் போலீஸ் கொல்கத்தாவைச் சேர்ந்த 3 முக்கிய குற்றவாளிகளை கைது செய்துள்ளது. கடந்த ஜூன் மாதம் புதுச்சேரி மாநிலம் முருங்கம்பாக்கத்தைச் சேர்ந்த அழகம்மை என்பவர் இணைய வழி காவல் நிலையம் வந்து அறிமுகமில்லாத நபர்கள் வாட்ஸ்அப் மூலமாக தங்களை மும்பை போலீஸ் என்று கூறிக்கொண்டு உங்களுடைய ஆதார் மற்றும் செல்போன் எண்களை பயன்படுத்தி மும்பையில் இருந்து கம்போடியா மற்றும் தைவான் நாடுகளுக்கு தடை செய்யப்பட்ட போதைப் பொருள் மற்றும் போலி பாஸ்போர்ட்டுகள் கடத்தப்பட்டுள்ளது என்று கூறி டிஜிட்டல் அரெஸ்ட் செய்துள்ளதாக மிரட்டி 27 லட்சம் ரூபாய் பணத்தை மோசடி செய்துவிட்டதாக புகார் கொடுத்துள்ளார். அதனைத் தொடர்ந்து மேற்கொண்ட விசாரணையில் பல்வேறு வங்கி கணக்குகள், ஸ்கைப், ஆன்லைன் வீடியோ கால் மற்றும் பணம் பரிவர்த்தனை செய்யப்பட்ட பல்வேறு வங்கிகளின் விவரங்கள், வாட்ஸ்அப், டெலிகிராம் ஆகியவற்றில் பேசிய விவரங்களை என பல கோணங்களில் விசாரணை செய்தபோது கொல்கத்தாவைச் சேர்ந்த ஒரு நபரின் வங்கி கணக்கிற்கு ரூபாய் 27 லட்சம் பணம் சென்றது தெரியவந்தது. இதனையடுத்து தனிப்படை அமைத்து கொல்கத்தா சென்ற புதுச்சேரி சைபர் கிரைம் போலீஸ் அவர்களுடைய வங்கி பரிவர்த்தனைகளை ஆய்வு செய்தது. அந்த வங்கி கணக்குகள் இந்தியா முழுவதும் பல வழக்குகளில் சம்பந்தப்பட்டிருப்பதை கண்டுபிடித்தது. மேலும் இவர்கள் ஆன்லைன் குற்றவாளிகளுக்கு வங்கி கணக்குகளை வாங்கி தருவது, பணத்தை அவர்கள் சொல்கின்ற வங்கி கணக்கிற்கு மாற்றுவது மற்றும் கிரிப்டோ கரன்சிகளை வாங்கி அவர்களுக்கு அனுப்புவது போன்ற குற்ற செயல்களில் ஈடுபட்டு வந்ததை கண்டுபிடித்தது. இதுவரை NCRP போர்ட்டலில் பதியப்பட்ட புகார்களில் இருந்து மட்டும் 66.11 கோடி ரூபாய்க்கான புகார்கள் வந்திருக்கும் நிலையில் மேலும் பல கோடி ரூபாய் மோசடியில் இவர்களுக்கு தொடர்பு இருக்கும் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசாரின் துரித நடவடிக்கையால் மூல் எனப்படும் மோசடி வங்கி கணக்குகளை விற்ற சைபர் மோசடியில் ஈடுபட்ட கொல்கத்தாவைச் சேர்ந்த 3 முக்கிய குற்றவாளிகள் கைது செய்யப்பட்ட நிலையில் இந்த வழக்கில் தொடர்புடைய மும்பை, அசாம் மற்றும் இதர மாநிலங்களில் உள்ள மேலும் 3 நபர்கள் கைது செய்ய தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது.